உறவுகளுக்கு ஒரு அழகான மதிய வணக்கம். உறவுகள் கேட்டீங்க, சில பேர், "அம்மா நீங்க காலையில போடுற சிந்தனைகள்ல வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா சொன்னா நல்லா இருக்குமே" அப்படின்னு. அத பத்தி தான் இப்ப சொல்றேன். உறவுகள் நீங்க எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா, நம்ம நெறையா விஷயங்கள நம்ம யோசிக்கிறோம். அது அப்படி கிடையாது. மதிப்புள்ளது அப்படின்னு சொன்னா, என்ன பொறுத்தளவுக்கு ஏதாவது இந்த உலகத்துல மதிப்புள்ள ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தா, இங்கு அன்பு மட்டும்தான். மிக மரியாதைக்குரிய ஒரு பொருளாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பொருள், பணம், பதவி இதையெல்லாம் தாண்டி மதிப்புள்ள ஒன்று, அது பெரும் அன்பு. எல்லையற்ற ஆழம் எல்லையற்ற ஆழம், காண முடியாத ஒரு கடல். எவ்வளவோ பெரிய ஆழமான ஒரு கடல், எல்லையே இல்லாத அளவுக்கு கடலோட ஆழத்தை காணவே முடியாதது போல, வானம் இருக்கு இல்லையா? இந்த வானம் பறந்து திரிந்து, அதையும் அளக்க முடியுமான்னு கேட்டா, யோசிச்சு பாருங்க. வானம் பறந்து திரிந்தது போல், கடல் ஆழம் போல, வானம் பறந்து விரிந்தது போல, அன்பு கொண்ட அந்த அன்பு மட்டும் தான் வாழ்க்கையில ஒரே விஷயம். அந்த அன்பு தான் மாபெரும் பெரிய சக்தி. அதுதான் லாபம். அத அடைஞ்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, அத அடைஞ்சவங்க தான் பெரும் பாக்கியசாலி. அத நம்ம அடையணும். அதான் இன்னைக்கு உள்ள சிந்தனைக்கான விளக்கம். இப்படியே நான் ஒவ்வொரு சிந்தனைகளும் கொடுத்து விளக்கமும் கொடுக்கிறேன். அப்போ இந்த உலகத்துல நிறைய நீங்க மதிக்கக்கூடிய பொருள் எவ்வளவுதான் இருந்தாலும், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் கொண்டாடும் பொழுது, பிறர் மேல் வைக்கும் பொழுது, அது கடல் ஆழம் போல, வானம் போல பறந்து திரிந்தது போல வையுங்க. ஆழத்தை காண முடியாத அளவுக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நீளங்களை அளவிடாத அளவுக்கு, நீங்க பேரன்பு கொண்டால், அந்த அன்பினால் கிடைக்கக்கூடிய பெரிய லாபம். லாபம்னா உடனே பணம், நகை போயிடாதீங்க. அது மனதில தான் மனதுக்கு மட்டும் தான் தெரியும். அது எத்தன லாபம், அது எவ்வளோ பெரிய ஆழமான அன்புக்கு கிடைத்த லாபம். அத அடைஞ்சா பெரும் பாக்கியசாலி. அடையலாமா? மதியம் உங்களுக்காக அம்மா கொடுத்த சிந்தனைகளை மீண்டும் சிந்தித்து அன்பு காட்டுவோம். நாம் காட்டும் அன்பு ஆழமாக வானம் போல இருக்கும் பொழுது, கண்டிப்பாக அதுல பல உயிர்கள் வாழும். அதுல பல சோதனைகள், இல்லல்கள் எது வந்தாலும் நாம் அன்பு காட்டிக் கொண்டே இருக்கலாம். ஜெய் பவானி.